அந்த பயத்தோடு அந்த இறைச்சத்தோடு தொழுதால் கண்டிப்பாக அந்த சஜ்தாவிலும் நாங்கள் அல்லாஹ்வை பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த பயம் வரும், அந்த கவனம் வரும். நாங்கள் தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசுகின்றோம், அந்த இறைச்சம் அந்த உள்ளத்தில் அந்த தொழுகையோடைய அந்த நேரத்தில் வரும். ஏதோ சாதாரணமாக தொழுத மாதிரி, பள்ளிவாசலுக்கு ஏதோ எப்பயாவது வரது மாதிரி, அல்லது மக்களை சந்திப்பதற்காக இரவு நேரத்தில் வந்தது மாதிரி, அல்லது இந்த தொழுகையில் ஈடுபட்டால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும், ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த தொழுகையில் ஈடுபடாமல் என்னுடைய ரப்பை நாங்கள் சந்திக்க போகின்றோம், என்னுடைய ரப்பை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த பயத்தோடு அந்த ஆசையோடு அந்த தொழுகை வந்தால் கண்டிப்பாக இறையச்சம் அந்த தொழுகையில் நமக்கு கிடைக்கும். அந்த ஹுஷூஅ் சொல்லக்கூடிய அந்த நிதானம் அந்த தொழுகையில் நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால் தான் ஹப்பாப் பின் அர்த் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடைசி காலகட்டம், அவருடைய கடைசி நேரம், அந்த மரண நேரத்தில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறது, சிலுவையில் அடையும் போது அவர் தன்னுடைய கடைசி ஆசை என்ன சொன்னார்கள்? 2 ரக்காத்து நான் தொழ வேண்டும், 2 ரக்காத்து தொழுது விட்டு இதுக்கப்புறம் அவருடைய கடைசி மரணம், அதுக்கு பிறகு அவர் ஷஹீதாக்கப்படுவார், அதை தெரிந்துவிட்டும் அந்த தொழுகை 2 ரக்காத் தொழுகையில் அவர் தன்னுடைய சஜ்தாவில் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அந்த தொழுகையை சுருக்கமாக தொழுவிட்டு அந்த மக்களுக்கு சொன்னார்கள், நான் உங்களுடைய பயத்தோடு இந்த தொழுகையை தொழுதேன் என்று எண்ணிக்கொண்டாதீர்கள், நான் எண்ணிருந்தால் இந்த தொழுகையை அதிகமாக்கி இருப்பேன், இந்த தொழுகையில் சஜ்தாவுடைய நேரத்தை நான் அதிகமாக்கி இருப்பேன். மரண தண்டனையோடு அந்த மரண பயத்தோடு ஹப்பாப் தன்னுடைய தொழுகையுடைய நேரத்தை அதிகமாக்கிறான் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொல்லிதான் அந்த தொழுகை நாங்கள் சுருக்கிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ தொழுகையில் கவனம் எப்படி வரும்? இப்படிதான் சஹாபாக்களை போலதான் சஹாபாக்கள் தன்னுடைய நபியை பார்த்து இப்படிதான் அந்த தொழுகையில் கவனத்தை அதிகமாக தொழுகையில் கவனத்தை ஏற்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தொழுகையை பாதுகாப்பது எப்படி? தினதோறும் அந்த தொழுகை தொழ வேண்டும், தினதோறும் அந்த தொழுகையில் ஈடுபட்டிருக்க வேண்டும், தினதோறும் அந்த தொழுகையில் இஹ்லாஸான இறைச்சத்தோடு அந்த தொழுகை இருக்க வேண்டும். அந்த தொழுகையில் நிதானம் இல்லை என்று சொன்னால், அந்த தொழுகையில் கவனம் இல்லை என்று சொன்னால், தொழுகையுடைய நிபந்தனை ஒரு சுருங்குதலில் ஒரு அர்க்கான், தொழுகையுடைய தூணில் ஒரு ருக்குன், ஒரு தூண் என்ன என்று தெரியுமா? தொழுகையில் நிதானம் வேண்டும். எந்த ஒரு மனிதன் சீக்கிரமாக சீக்கிரமாக அதிவேகத்தோடு அந்த தொழுகை தொழுதால் அந்த மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்கறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். ஏன்? அந்த தொழுகையில் அவருக்கு நிதானம் இல்லை. நிதானம் தொழுகையுடைய